ஏக்நாத் ஷிண்டேவை நீக்கும் அதிகாரம் சிவசேனாவின் தலைவராக உள்ள உத்தவ் தாக்கரேவுக்கு இல்லை எனவும் ஏக்நாத் ஷிண்டே குழு சிவசேனா அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கியிருக்கலாம். வணக்கம் ராஜா, செய்தி குறித்து முழுவதும். வணக்கம். 2022ஆம் ஆண்டு ஜூன் 21 முதல்வராக உத்தவ் தாக்கரேக்கு எதிராக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தொடங்கினர். இதையடுத்து உடனே சட்டசபை சிவசேனா குழு தலைவர் பதவியிலிருந்து ஏக்நாத் ஷிண்டேவை நீக்கப்பட்டு அஜய் சௌத்ரி நியமித்து உத்தவ் தாக்கரே தரப்பு அதேபோல் கட்சியின் புதிய கொறடாவும் நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள். இருதரப்பு இந்த விவகாரம் நீடித்த நிலையில் இதனைத் தொடர்ந்து உத்தவ் தாக்கரே தரப்பில் கொறடா சுனில் பிரபு கூட்டிய எம்எல்ஏ கூட்டத்தில் ஏக்நாத் ஷிண்டே உட்பட 16 எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளவில்லை. அதனால் இந்த 16 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்க செய்ய வேண்டும் என உத்தவ் தாக்கரே தரப்பு சபாநாயகரிடம் மனு கொடுத்திருந்தார்கள். பிறகு ஏக்நாத் ஷிண்டே தரப்பில் மேலும் 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என உத்தவ் தாக்கரே தரப்புக்கு மனு கொடுத்திருந்தார்கள். மூணாவது முறையாக மேலும் 2 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி உத்தவ் தாக்கரே தரப்பில் சபாநாயகரிடம் மனு கொடுத்திருந்தார்கள். இந்த கோஷ்டி மோதலில் ஷிண்டே தலைமையிலான மொத்தம் 40 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி உத்தவ் தாக்கரே தரப்பில் மனு கொடுக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஷிண்டே தரப்பில் உத்தவ் தாக்கரேக்கு ஆதரவாக உள்ள அந்த 14 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி அவர்கள் தரப்பு மனு கொடுக்கப்பட்டிருந்தது. மொத்தமாக 54 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகர் ராகுல் நார்கவேயர்களிடம் மனு கொடுக்கப்பட்டிருந்தது. சபாநாயகர் முடிவெடுக்காத சமயத்தில் இந்த இரு தரப்பினரும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தனர். வழக்கு தொடர்ந்த பட்சத்தில் இறுதியாக தற்போது சபாநாயகர் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சபாநாயகர் சற்று முன்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஏக்நாத் ஷிண்டே குழுவை சிவசேனா அரசியல் கட்சியாக அங்கீகரித்திருக்கிறது. ஷிண்டே முகாம் ஆதரவு உள்ள எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்கம் மனுக்களானது தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதே போல் ஜூன் 21, 2022ஆம் ஆண்டு இந்த போட்டி பிரிவுகள் உருவான பொழுது உண்மையான சிவசேனா அரசியல் கட்சியாகவே ஷிண்டே அணி இருந்து இருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே நீக்கும் அதிகாரம் சிவசேனா தலைவராக உள்ள உத்தவ் தாக்கரேக்கு இல்லை எனவும் ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவின் முதல்வராக தொடர்வார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. இது உத்தவ் தாக்கரே அணிக்கு மிகவும் பலத்த அடியாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.